ஓகே கைஸ், நாம் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் மடக்கைகளில் எக்ஸ்ட்ராவாக ஒரு உதாரணங்களை பற்றி பார்ப்போம். எக்ஸின் 3/2 அதெண்ட 4/3 வர்க்கம் மடங்கு சய ஒய்ன்ற 5/2 அதெண்ட 4/5 அடுக்கு கீழே எக்ஸின் 3/2 அதெண்ட 2/3 அடுக்கு சய ஒய்யின் 5/2 அதெண்ட 2/5 அடுக்கு சமன் எக்ஸாக ஒய் என காட்டுக அப்படின்னு சொல்லி காட்டிக்கார். ஓகே, நம்ம இதை அவருக்கு எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம காட்டிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்தது மாதிரி நிறைய உதாரணங்கள் பார்த்துட்டோம். அப்போ அடுக்குகள்ற விதி இது எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதினோம், இந்த மாதிரியே வச்சுக்குவோம் இல்லையா? ஓகே, எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதினோம். அதாவது எப்படி இருக்குன்னு சொன்னால் எக்ஸின் 3/2 இதன் அடுக்கு 4/3 சய ஒய்யின் 5/2 இதன் அடுக்கு 4/5 கீழே எக்ஸின் 3/2 அதன் அடுக்கு 2/3 சய ஒய்யின் 5/2 அதன் அடுக்கு 2/5 எல்ஹெச்எஸ் எடுத்துட்டேன். ஆகவே இது என்னத்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏ/எம் முழுவதின் எண்ணாம் இருக்குங்கிறது மாதிரி இருக்குது. அதாவது ஏ/எம்/என் இது மாதிரி இருக்குது. ஆகவே நம்ம இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினோம் என்ன சொன்னால் எக்ஸின் 3/2 இன்று 4/3 இதை பயன்படுத்தினோம்டா எக்ஸ் 3/2 தர 4/3 இது சமன் எக்ஸ் வர்க்கம் என்று வரும். ஓகே, அதே போல் ஒய்யின் 5/2 முழுவதின் 4/5 இதை பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒய்யின் வர்க்கம் என்று வரும். ஆகவே பாருங்க, மேலே சரியான இது 3/2 4/3 இதுக்கு பதிலாக நம்ம போடலாம். இப்படின்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம் என்று போடலாம். ஆகவே இதை நான் அடுக்கப்புறம் அடுத்தது எக்ஸின் 3/2 2/3 சய ஒய்யின் இதை நான் எடுப்போம். இது சமன் எக்ஸின் 3/2 சய 3/2 3. அப்போ இது எக்ஸு. ஆகவே இது எக்ஸ்ன்னு சொன்னால் இது சுருக்கணும்னு சொன்னால் எக்ஸாய ஒய் என்று வரும். ஆகவே இங்கே எழுதுகிற நான் எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கத்தின் கீழ் எக்ஸாய ஒய் என்று வரும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கத்தை நான் எழுதுகிறேன் எக்ஸாய ஒய் எக்ஸ் சக ஒய் கீழே எக்ஸாய ஒய் என்று எழுதுகிறேன். ஆகவே நம்ம இங்கே சுருக்கணும்னு சொன்னால் எக்ஸ் சக ஒய் என்று வரும். ஆகவே இது சமன் ஆர்ஹெச்எஸ். ஓகேவே எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் சொல்லி